வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல நான் என்னோட தோட்டத்து அப்டேட்ஸ் காட்ட போறேன். ஆக்சுவலி வின்டர் சீசன் முடிஞ்சிடுச்சு. சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீட் அதிகமாக அதிகமாக செடிகள் எல்லாம் வந்து காஞ்சிடுது. தண்ணி எவ்வளவுதான் ஊத்தினாலும் சூடு வந்து தாங்க முடியல. இந்த செடிகளால குட்டி குட்டி செடிகள்ன்றதுனால. அண்ட் அவரைக்காய்களும் வந்து ஃபுல்லா வந்து பூ இருக்கு. பர்பிள் ஃப்ளவர்ஸ் செடி ஃபுல்லா இருக்கு. ஆனா வந்து காஞ்சு உதிர்ந்துடுது. காயாவே மாறல. ஸோ சீசன் முடிஞ்சிடுச்சு. அதனால இதுக்கு மேல வராது. காஞ்ச பிறகு ரிமூவ் பண்ணிட வேண்டியதுதான். அண்ட் மத்த செடிகளும் தர்பூசணியும் வரல. குட்டியா வருது. அது கொஞ்சம் பெருசானதுமே வந்து எல்லோவா மாறிடுது. அண்ட் வெத்தலை கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து இந்த வெயில் காரணமா இலைகள் வந்து நல்லா வந்துட்டு இருந்தது. நல்ல லைட் கலரா தான் இருந்தது. ஆனாலும் ஒரு 4, 5 நாள்லயே வந்து செடி வந்து தண்ணி ஊத்துனாலும் வந்து சர்வைவ் ஆகல. வெயில் வந்து தாங்க முடியல அதனால. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4, 5 நாள்லயே வந்து காஞ்சு போச்சு. காஞ்சு போச்சு. சரி, செடி ஃபுல்லா காஞ்சு போச்சு. கீழ வந்து கிழங்கு ஊறியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்வமா வந்து நான் வந்து மண்ண வந்து தோண்டி எடுத்தா, கிழங்கே ஊறல. குட்டி லெமன் சைஸுக்கு கூட இல்ல இந்த கிழங்கு. ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட். மாடி தோட்டத்துலயாவது நல்லா வரும்னு நினைக்கிறேன். மாடி தோட்டத்திலயும் இப்படிதான் இருக்குமான்னு தெரியல. பார்த்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். ஆனாலும் மத்த செடிகள்லாம் வந்து நல்லா வந்தது. இது இன்னியோட அப்டேட்ஸ். வெத்தலை கிழங்கு தான் சொதப்பிடுச்சு. பை ஃப்ரெண்ட்ஸ்.